ஸ்டார்ட் டுடே எபிசோட் அப்பத்தாவுக்கு இன்னொரு ஃபேமிலி ஃபோட்டோ பிரேமாக கொடுக்குறாங்க. அப்பத்தா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கதிர் உண்மையிலே நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சூப்பராக இருக்குன்றாங்க. பரவாயில்லையே, எதிர்த்து வீட்டுக்காரங்க வேற லெவலில் பண்ணிட்டாங்களான்றாங்க. சக்திவேல் அவங்க அம்மாவுக்கு பண்ணதை விட கோமதி அவங்களுடைய அம்மாவுக்கு சிறப்பாலாம் பண்ணிட்டாங்கன்னு. அப்போ சக்திவேல் ஒருத்தரை திட்டி விட்டுருவாங்க. உன் வேலை என்ன, வந்தியா சாப்பிட்டு போனியான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருவாங்க. அப்பத்தாவுக்கு ஒரே சந்தோஷம், அப்படியே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, நம்ம எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நம்ம எல்லாருமே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னுவாங்க. பாண்டியனோட வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. முத்துவேலு நீ தான் இப்போ சொல்லணுன்றாங்க. எதுவுமே பேசாத இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்றாங்க. என்னுடைய பல நாள் ஆசை இது, நம்ம எல்லாரும் சந்தோஷமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்றாங்க. என்னைக்கு யார் இருக்க போகிறோன்னு தெரியல இல்லையா, ப்ளீஸ் அப்படின்ட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. நான் இந்த அளவுக்கு கேட்குற முடியாதுன்னு சொன்னால் எப்படி அப்படின்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, அதாவது பாண்டியனுடைய குடும்பமும் இங்கே வந்து முத்துவேலோடைய ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு சந்தோஷம். அப்பத்தாவுக்கு எடுத்து முடிச்சதும் அப்படியே உட்கார சொல்லிட்டு இங்கே வந்து கொஞ்ச நேரம் எல்லாரையும் பார்க்குறாங்க. அப்பத்தா அதுதான் அவங்களுடைய கடைசி நாள் அப்படின்றதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு கத்துட்டு வாயை இங்கே பெறாண்டி அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. இது ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறியா, எடுத்துடலாம் அப்பத்தா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து வாயை கொஞ்சம் அப்படின்றாங்க. என்ன ராஜி வா சொல்கிறேன்ல அப்படின்னு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்போ சக்திவேல் வந்து இங்கே பாருடா மகனே, அந்த ஃபோட்டோ எப்படியாச்சும் எரிச்சிடுறாங்க. சரி பக்காவில் பார்த்தீங்கன்னா எரிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி குமார் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம், சும்மா அதை அப்படியே கோவிலை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமே, எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் ராஜியும் ரெண்டு பேரும் அழகழகாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இது வரேன்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வச்சுட்டு வரத்துக்குள்ளவே ஸ்லிப்பாகி விழவும் கதிர் பிடிச்சிடுறாங்க. சாரி ஏதோ ஒரு இதில் சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நான் வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்து எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான் போகலாமான்றாங்க. அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி கதிர் கேட்குறாங்க. பின்ன இது என்னுடைய ஃபோன்லேயும் 2 ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ ராஜியோடைய அம்மா, அவங்களுடைய சித்தி, அப்புறம் பாட்டின்ட்டு எல்லாருமே வருவாங்க. கோமதி ராஜின்ட்டு எல்லாரும் வருவாங்க. என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சும்மா தான் கோவிலை சுற்றி பார்த்தோம். கோவிலை ஃபோட்டோ தானே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் எங்கே போகிறீங்க, சும்மா பேசலாம் தான், சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே கிளம்பி போகிறாங்க. குமார் அந்த ஃபோட்டோ கிட்ட நிற்கிறாங்க. எப்படியாச்சும் அந்த ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு சரவணன் பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், இல்லை ஃபோட்டோ எடுக்கணும் எதுக்கு, இல்லை இங்கே இடம் இல்லை அதான் இங்கே எடுத்துக்கணுன்ட்டு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, என்னடா ஃபோட்டோ ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தியா, ஒழுங்கிருந்து போல அப்படின்னு சொல்லி திட்டுருவாங்க. குமாரும் செம்ம கடுப்பை வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆளாளுக்கு எல்லாம் அவங்கவுங்க பேசிட்டு ரொம்ப ஹாப்பினஸாக இருக்காங்க. மீனா எல்லாரும் வெளியே போகிறாங்க, நாமளும் போகலாம் எங்கள் கோட்ரஸுக்கா, நீ ஏன் அந்த கோட்ரஸ் போனதுனால இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறான்ட்டாங்க. பின்னா ஆகாது இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு குட்டிஸாக வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்போதான் குளத்துக்கிட்ட உட்காந்து நிறைய விஷயங்கள பேசிட்டு இருக்காங்க. என் மக போட்ட வழியில் நல்லா இருக்கல, ஏன் உங்க பசங்க போட்டது நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏண்டி நீ ஏன்டி இது பெரிய விஷயமா பண்ற, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் இந்த குடும்பத்தோடு சேர்ந்தது எனக்கு சந்தோஷமா இருக்குன்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க. இந்த நிமிஷம் உசுறு போனால் கூட நான் சந்தோஷமா போவோம். அம்மா என்னமா பேசிட்டு இருக்க, இன்னும் நம்ம இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருப்போம்னு நிறைய விஷயங்களை பேசி ஹாப்பியாக இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.